வணக்கம். ஸ்க்ரீனில் எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த இமேஜை பாருங்கள். திருச்சியில் திலக் அப்படின்னு ஒரு அண்ணன் எனக்கு இந்த இமேஜ் அனுப்புனாரு. அவங்க வீட்டில் வெளிச்சம் உள்ளே வரணும், அட் த சேம் டைம் பூச்சி எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு வைப்பாங்க, பக் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பக் கிளாஸு அதில் ஒரு பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இதை அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பூச்சி கீழ்ப்பக்கமாக அது உள்ளே மாட்டிக்கிட்டு வெளில போகலான்னு சொல்லி அதை முட்டி பார்த்து ஒரு நாள் 2 நாள் பூரா முட்டி பார்த்து டயர்டாகி செத்து போய் கீழே வந்துருச்சு. நிறைய பூச்சி இதுமாதிரி நடந்துட்டு இருக்கு. இதை அந்த அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நோட் பண்ணி என்கிட்ட சொன்னார், இந்த இமேஜ் அனுப்பி விட்டு சொன்னார், தம்பி இந்த இமேஜ் பாருங்கள், வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பூச்சி அதுதான் பாதம் நினச்சி முட்டி தோற்று போகுது. அந்த பூச்சி ஒரு அடி 2 அடி கீழேயோ இல்லை கொஞ்சம் நகர்ந்தோ இறங்கி யோசிச்சு பார்த்துருந்தா அந்த பூச்சி வெளில போயிருக்கும். ஒரு இடத்துல இதுதான் அவர் சொன்னது. இதை வச்சு நீ ஒரு கவிதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். இது மூலயமா அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு இடத்துல பாதை நமக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக அந்த பாதை சரியாகுங்கிறது அர்த்தம் கிடையாது. திரும்ப அதே இடத்த போய் அந்த ரூப் ஹோலையே போய் நம்ம டச் பண்ணக்கூடாது. வித்தியாசமாக முயற்சி பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கண்டென்ட்டை கவிதையாக எழுதி கீழே கமெண்ட்ஸ் போங்க. நல்ல கவிதைகள் நான் படித்து காட்டுறேன். அதேமாதிரி சிறந்த கவிதைக்கு நான் ஒரு புத்தகத்தை பரிசாக கண்டிப்பாக அனுப்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.